3. புத்திக்கு மந்தமும் தமோகுணமும் ஜடத்திற்கு பல நோய்களையும் உண்டாக்கி தீர்க்கிறதான பிணங்களை, அதாவது ஆடு கோழி மீன் முதலியவற்றினுடையவும் மற்றும் ஜீவன் நசித்துள்ளதும் ஜீவனை நசிப்பித்துள்ளதுமான பிணங்களையும் கருவடங்கி ஜீவோற்பத்தியாகிற முட்டைகளையும் சாப்பிடக்கூடாது. மேற்கூறியவற்றை தின்பதால் உண்டாகிற கெடுதல்கள் என்னவென்றால் இந்த உலகத்தில் உள்ள மிக பெரிய விஷங்களாகும் பிணங்கள். அது எப்படி என்றால், ஒரு ஆள் செத்து போனால் குழி தோண்டி புதைக்கவோ நெருப்பிலிட்டு சுட்டு சாம்பலாக்கவோ செய்யப்பட்டு வருகிறதல்லவா? அப்பொழுது அது எவ்வளவு விஷமானது என்று தெரிய வருகிறது. ஆனால் பிணத்தை பிணம் என்று சொல்லுகிறது ஜீவன் இல்லாமல் போன பொழுதாகும். அப்பொழுதுதான் செத்து போனது என்று சொல்லுகிறது. செத்து போனதென்று சொல்லப்படுவது ஜீவன் சடத்திலிருந்து விட்டு போன பொழுதாகும். ஜீவன் சடத்தில் இருக்கிற காலம் வரையிலும் பிணமென்றோ செத்து போனதென்றோ உலகத்தில் யாரும் சொல்லுகிறதில்லை. அப்பொழுதெல்லாம் சொல்லி வருகிற மனிதன் யானை குதிரை கழுதை ஆடு பூனை கோழி மீன் பாம்பு பல்லி ஓணான் தவளை கீரி புனுகுப்பூனை முயல் பன்றி மான் புலி சிங்கம் கரடி என்பன மட்டுமின்றி எவ்வளவோ கணக்கில்லாத ஜீவிகளின் பெயரையும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இதெல்லாம் அவற்றினுள் ஜீவன் இருக்கும் பொழுது மட்டுமே சொல்லப்படுகிறது. எப்பொழுது அவற்றின் உள்ளிலிருந்து ஜீவன் நசித்து போனதோ அப்பொழுது மனிதனுடைய பிணம் நாயினுடைய பிணம் யானையினுடைய பிணம் பூனையினுடைய பிணம் என்றும் மற்றும் ஜீவிகளுடைய பெயர்களைச் சொல்லி பிணம் என்று சொல்லி வருகிறார்கள். அப்பொழுது அவற்றினுள் ஜீவன் இருக்கும் பொழுது மட்டுமே அந்த பெயர் சொல்லி வருகிறார்கள். எப்பொழுது அதனுள் இருக்கும் ஜீவன் எப்படி நசித்து போனாலும், அதாவது வெட்டுண்டோ குத்துண்டோ அறுபட்டோ வெடிவைத்தோ துப்பாக்கியால் சுடப்பட்டோ மற்ற எந்த விதத்திலாவது ஜீவன் வெளியே போய் நசித்து போனால் எந்த ஜீவியானாலும் பிணம் என்றுதான் அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. அப்பொழுது மனிதன் என்று சொல்லி அபிமானித்து வருகிறவருடைய பிணத்திற்கு தனியாக ஒரு சிறப்பு இல்லை. எல்லா ஜீவிகளுடைய ஜடத்திலிருந்தும் ஜீவன் நசித்து போனால் பிணமேயாகும். இவ்விதம் யாதொன்றும் ஆலோசிக்காமல் மக்கள் இது என்னுடைய தகப்பன் பிணம் தாய் பிணம் குடும்பக்காரர் பிணம் அல்லது சொந்தக்காரர் பிணம் என்றும் மற்றும் சொல்லி வருகிறார்கள். அது மட்டுமின்றி பிணத்தை குழிதோண்டி புதைத்த பின்போ சுட்டெரித்த பின்போதான் நமக்கு தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கலாம் என்று சொல்லி அவ்விதம் செய்து வருகிறார்கள். தவிர தாய் தகப்பன் என்று மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள யாராவது செத்து போனால் அவருக்கு புலை, அதாவது தீட்டு உண்டு. புலை என்று சொல்லுவது அசுத்தமாகும். அப்பொழுது குடும்பத்தில் யாராவது செத்தால் அவருக்கு தீட்டாக, அதாவது அசுத்தமாக ஒதுங்கி நிற்கிறார்கள். அவ்விதம் அந்த ஊர்க்காரர்களும் அவருக்கு தீட்டு உண்டு, அவர் அசுத்தமாகும், அவரை தொடக்கூடாது என்றும் மற்றும் சொல்லி அவரை விலக்கி வைக்கவும் அவ்விதம் அவர்கள் ஒதுங்கவும் செய்கிறார்கள். இவ்விதம் செய்பவர்கள் உலகத்தில் பாக்கியுள்ள ஜீவிகளின் ஜீவன் நசித்த பொழுது பிணமாக இருக்கின்ற பிணங்களை ஒதுக்கி வைக்காமலும் அசுத்தமாக கருதாமலும் அந்த பிணங்களை வயிறு நிறைய தின்பவர்கள் ஆகும். இவ்விதத்தில் இருக்கின்றவர்களே யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் மேற்கூறியபடி நடந்து வருகிறார்கள். ஆனால் பிணத்திற்கு ஒப்பான விஷம் வேறொன்றும் இல்லை. அது எவ்விதம் என்றால், இப்பொழுது காலையில் 8 மணியாக இருக்கிறது. இந்த சமயத்தில் இங்கு ஒருவர் செத்து அல்லது ஏதேனும் ஜீவிகளை அறுத்தோ குத்தியோ துப்பாக்கியால் சுட்டோ ஜீவன் நசித்து விழுந்து கிடக்கிறது. அப்படி இருக்கும் பிணத்தை நாம் ஒன்றும் செய்யாமல் இங்கேயே விட்டு போவோம். பின் நாளை அதே நேரமாகிய 8 மணிக்கு சென்று பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்றால், அது முழுவதும் கெட்டு புழுத்து அதை புழு அரித்து நீல நிறத்தில் ஒரு நீர் ஒழுகி மிகவும் துர்நாற்றமாக இருக்கும். இது உலகவாசிகளுக்கெல்லாம் தெரிந்த சங்கதி அல்லவா? அப்படி இருக்கும் பிணத்தை யாராவது தின்பதுண்டோ என்று ஆலோசித்தால் யாரும் தின்கிறதில்லை. ஏனென்றால் அந்த பிணம் கெட்டு புழுத்து துர்நாற்றம் உண்டாவதால். ஆனால் அவ்விதத்தில் கெட்டு புழுத்து நீர் ஒழுகி துர்நாற்றம் உண்டானது அந்த பிணத்தில் இருந்தோ வேறு ஏதாவது இடத்திலிருந்தோ உண்டானது என்று ஆலோசித்தால் வேறு ஓரிடத்தில் இருந்தும் உண்டானதில்லை, அந்த பிணத்தில் இருந்துதான் உண்டானது. ஆனால் பிணங்கள் மேற்கூறியவாறு கெட்டு புழுத்து நீரொழுகி துர்நாற்றம் உண்டாக காரணம் என்னவென்று ஆலோசித்தால் ஜீவன் இல்லாத தாள்தான். ஜீவன் இல்லாததால் அவ்வாறு ஏற்பட காரணம் என்னவென்றால் இரத்தம் இல்லாத தாள்தான். ஆனால் இரத்தம் எதுவாக இருந்தது என்றால் ஜீவனுடைய சக்தியாக இருந்தது. அந்த சக்திக்கே மனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனதாக இருக்கின்ற சக்தி சர்வ வியாபியாய் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் குண்டலினி சக்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த சக்தியிலிருந்துதான் உலகம் உண்டானது. ஆகையால் உலகத்தினுடைய தாயார் குண்டலினி சக்தியாகும். அந்த சக்திக்குத்தான் வில் பவர், அதாவது மனோசக்தி என்று சொல்லப்படுகிறது. அவ்விதம் இருக்கிற சக்தி ஜடத்தில் இருக்கும் பொழுது ஜடத்தினுடைய எல்லா பாகங்களிலும் வியாபித்து கிடக்கிறது. அவ்விதம் சடத்தில் வியாபித்திருக்கின்ற சக்தியே ரத்தம். அந்த ரத்தம் ஜடத்திலிருந்து பலவிதத்திலும் குறைந்து குறைந்து வரும்போது நீர் அதிகமாகி சடத்திற்கு சக்தி இல்லாமல் வருகிறது. அப்பொழுது ரத்தம் குறையும் பொழுது சக்தி க்ஷயம், அதாவது சக்தி குறைவாகும் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகும். அதல்லாமல் மிகவும் இரத்த புஷ்டியோடு இருக்கின்ற ஒருவரை நாம் விரல் கொண்டு சொட்டவோ தட்டவோ செய்தால் அப்பொழுது எந்த இடத்தில் தட்டப்பட்டதோ அந்த இடத்தில் ரத்தம் கட்டி வீங்கி காணுகிறது. அவ்வாறு இரத்த புஷ்டியோடு கூடியுள்ள ஓர் ஆள் திடீரென்று செத்துப்போனால் 5 நிமிஷம் சென்று அறுத்து பார்த்தால் ரத்தம் காண்பதில்லை.
ஏன்? ரத்தம் எங்கே போனது? எப்படி போனது? எந்த வழியாக சென்றது? என்று ஆலோசித்தால், ஜீவன் அதிலிருந்து நசித்துப் போன பொழுதே இரத்தம் இல்லாமல் ஆனது. அப்பொழுது ஜீவனுடைய சக்தியே இரத்தம் என்று வெளிப்படுகிறது. அதற்கோர் உதாரணம், மழைக்காலத்தில் மழைமேகம் இருக்கும் பொழுது ஆகாயத்தில் ஒரு வில் காணுகிறது. அதையே மழைவில் அல்லது வானவில் என்று சொல்லுகிறோம். அது எப்படி என்றால், சூரியனுக்கு எதிராய் மழைமேகம் நிற்கும் பொழுது சூரியனுடைய கதிர் அந்த மேகத்தில் பிரதிபலிக்கிறது. அந்த மேகம் நீராகும். அப்படியாயுள்ள மேக நீரில் சூரியனுடைய சக்தியாயிருக்கின்ற கிரணம் பிரதிபிம்பித்த போதாகும் மழைவில்லை காண்பதற்கு இடமாகிறது. அவ்வாறே நம்மில் இருக்கின்ற ஜீவனே சூரியன். அந்த ஜீவனாகிய சூரியனைத்தான் பிராணன் என்று சொல்லப்படுகிறது. அவ்விதம் சூரியனாக இருக்கின்ற பிராணனுடைய கிரணம்தான் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற சக்தி. அந்த சக்தி நம்முடைய ஜடத்தில் உள்ள மேகமாக இருக்கின்ற நீரில் பிரதிபலித்த போது சூரியனுடைய கிரணம் மழை மேகத்தில் எவ்விதம் பிரகாசிக்கிறதோ அவ்விதம் நம்முடைய ஜடத்தில் இருக்கின்ற மேகமாக இருக்கின்ற நீரில் சூரியனாக இருக்கின்ற பிராணனுடைய கிரணம் பிரகாசிக்கிறது. எப்பொழுது பிராணன் ஜடத்திலிருந்து நசித்து போனதோ அப்பொழுது கிரணங்களும் இல்லை. ஏனென்றால் ஜடத்தினுடைய உற்பத்தி விஷத்தோடு கூடியதாகும். அது எப்படி என்றால், இரண்டு பொருள்கள் இல்லாமல் யாதொரு சிருஷ்டியும் இல்லை. அப்பொருள்கள் எவை என்றால் சத்தும் அசத்தும் ஆகும். சத் என்பது அமிர்தமும் அசத் என்பது விஷமும் ஆகும். அதனால் அமிர்தமும் விஷமும் சேர்ந்துதான் எல்லா உற்பத்திகளும் உண்டாகின்றன. அவ்விதம் இருக்கின்ற அமிர்தத்தில்தான் பிராணனாகிய சூரியன் இருக்கின்றது. ஆனால் சூரியகிரணம் என்று சொல்வது நெருப்பு கனலினுள் பிரகாசமாயிருக்கின்ற சக்தி எப்படி அடங்கியிருக்கின்றதோ அப்படியே சூரியனுடைய சக்தியாக இருக்கின்ற கிரணம் தன்னில் அடங்கியிருக்கின்றது. எப்பொழுது தீக்கனலிலிருந்து பிரகாசம் ஜொலிக்கின்றதோ அப்பொழுது தமசு அதாவது அந்தகாரமாயிருக்கின்ற இருட்டு நீங்கி பிரகாசிக்கிறது. இதே விதம்தான் தன்னில் அடங்கியிருக்கின்ற சூரிய கிரணமாக இருக்கின்ற சக்தி எப்பொழுது ஜொலித்து பிரகாசிக்கின்றதோ அப்பொழுது நமக்குப்பா பிரகாசம் உண்டாகி எல்லாம் அறிய முடிகிறது. அதனால் பிராணனாக இருக்கின்ற சூரியனுடைய கிரணம்தான் சக்தியாகி விஷமாக இருக்கின்ற மேக நீரில் சேர்ந்தது. எப்பொழுது பிராணனாக இருக்கின்ற சூரியன் ஜடத்திலிருந்து நசித்து போகின்றதோ அப்பொழுது மேக நீரோடு சேர்ந்து இரத்தமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூரிய கிரணம் விஷத்தில் பிரகாசிக்காமல் விஷத்தில் இல்லாமல் போகிறது. அப்பொழுதுதான் விஷமாகிய மேக நீரோடு கூடிய பிணமாகிறது. அதனால்தான் பிணம் கெட்டுப் பொழுத்து துர்நாற்றம் உண்டாக காரணமாயிற்று. ஆகவேதான் பிணங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்ல காரணம். ஆனால் உலகவாசிகள் இவை யாதொன்றும் ஆலோசிக்காமல் பிணத்தை தின்றால் நல்ல வலிமை கிடைக்கும் என்று சொல்லி பல ஜீவிகளையும் பலவிதத்திலும் பிடித்துக் கொன்று ஜீவனை நசிப்பித்து பிணத்தை தின்பதும் தவிர சத்தும் விஷமும் அடங்கி கருவாயிருக்கின்ற முட்டை, அதாவது சத்து குறைவாகவும் விஷம் அதிகமாகவும் உள்ள கருவாக இருக்கின்ற முட்டையையும் தின்கிறார்கள். அதனால் முட்டை மிகவும் விஷமாகும். விஷத்திலிருந்துதான் எல்லா நோய்களின் உற்பத்தியும். அப்படி இருக்கின்ற முட்டையை தின்றால் வயிறு ஸ்தம்பித்ததும் கெட்டியாயும் ஜடத்திலெல்லாம் மேதஸ் அதாவது நீர் கபம் முதலியன சேர்ந்துள்ள மாமிசம் வளர்ந்து பலமாயும் வருகிறது. அது நாளடைவில் பல வியாதிகளிலும் கொண்டு போய் தள்ளுகிறது. இந்த விதத்தில் உலகவாசிகள் பல வியாதிகளையும் உண்டாக்கி கொண்டு கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இவ்வித நடவடிக்கைகள் எல்லாம் மிகவும் அநியாயமாகவும் ஜீவகாருண்யம் இல்லாமலும் இரக்கம் இல்லாமலும் கடின சித்தர்களாகி சுயநலமிகளாகி பிணம் தன்றிகளாகி தன்னுடைய ஜீவனை நேசிக்காமல் ஜீவன் அதோகதியாக அழிந்து போக காரணமாகிறது.